அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஆட்டு மாங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இது ஈரல் மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு ஆட்டு மாங்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கூடவே 2 தக்காளி பழம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச ஆட்டு மாங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வேகிற அளவு. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு வேக வச்சிடலாங்க. ஒரு 8 விசில் விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. 8 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சுவையான ஆட்டு மாங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.